இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் அலங்காரம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 விதமான அலங்காரம் பண்ணியிருப்பேன் குழந்தைக்கு. அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அதில் பார்த்துக்க போகிறோம். நம்ம இந்த கிருஷ்ணர் அலங்காரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டு தான். நம்ம எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டு நம்ம காஸ்ட்யூம் என்ன போட்டாலுமே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறது பார்த்திங்கன்னா, நம்ம வைக்கிற பொட்டு தான். குழந்தைங்க கண்டிப்பாக வந்து முழிச்சிருக்கும்போது பொட்டு வைக்கவே விட மாட்டாங்க இல்லையா? அதனால் குழந்தைங்க மார்னிங் தூங்குகிற சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு குழந்தைங்கள நல்லா குளிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க பார்த்திங்களா? அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த பொட்டை வந்து நம்ம அழகாக வச்சு விட்டுறலாம். நான் வந்து குழந்தைக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட் சாந்து வச்சு பொட்டு வச்சு விட்டுருக்கேன். கண்ணுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மாதிரி 2 பக்கமே 2 கண்ணோட 2 கார்னர்லேயும் போட்டிருக்கேன். நெத்தியில் வந்து நாமம் மாதிரி போட்டு கீழே வந்து அந்த ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்ருக்கேன். தென் கை வங்கி போடுற இடம் இருக்குது பார்த்திங்களா? அந்த 2 இடத்துலையுமே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி குட்டி குட்டி பூ மாதிரி 2 பக்கமும் ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெஞ்சிலையும் நடுப்புற ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்ருக்கேன். குழந்தைக்கு வந்து ஒரு 3 மாடலில் வந்து இந்த கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்திங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேலே ஷர்ட்லாம் இல்லை, கீழே வந்து பேண்ட் பார்த்திங்கன்னா குர்த்தி மாடல் இல்லாட்டினா தோத்தி மாடல் பேண்ட்டு எதாலும் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி ஒரு பேண்ட் போட்டுவிட்டு மேலே ஷர்ட் இல்லாமல் அங்கவஸ்திரம் மட்டும் பட்டு அங்கவஸ்திரம் ஒன்று எடுத்து மேலே மடித்து போட்டு விட்டுறோம். ஆர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் பாசி, ஒரே ஒரு பாசி மட்டும்தான் போட்டு விட்டேன். 3 வரிசை வச்ச மாதிரி பாசி ஒன்று போட்டு விட்டேன். கை வங்கி பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்ட் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணது இது. ஆக்சுவலி இது வந்து ஜடவெல்லைக்காக ரெடி பண்ணது. இது வந்து வங்கிக்கு ரொம்ப அழகாக பொருந்திருச்சு. அதனால் நாங்கள் இதையே யூஸ் பண்ணிட்டோம். பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா? அதை வந்து 2ஆக கட் பண்ணி ஒரு ரவுண்ட் சார்ட்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணது இந்த வெளில வந்து. தலைக்கு வந்து கிரீடம் வந்து சார்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க வைக்க விட மாட்டாங்க. உடனே கிழிச்சிருவாங்க அதை. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்கன்னா வச்சுப்பாங்க. குட்டி குழந்தை அப்படின்றனால அதை வந்து வைக்க விட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து இது வாங்கிட்டோம் நாங்கள். இந்த ட்ரெஸ் செட்டு வாங்கும்பொழுது வந்து அதோடய சேர்ந்து வந்துச்சு. அது ஒரு துணியில் வந்து கிரீடம் மாதிரி வந்துருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மயில் இறகு மட்டும் அட்டாச் பண்ணிக்கிட்டோம். கைக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ரெகுலர் வளையல் தான் போட்டிருந்தாரு. அப்புறம் காலுக்கு வந்து தண்டை டைப்பில் வந்து கொலுசு போட்டு விட்ருந்தோம். அடுத்து இந்த பானை பார்த்திங்கன்னா மண்பானை வாங்கி அதில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். கிருஷ்ணர் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி நம்ம காட்டணும் அப்படின்றதுக்காக நார்மல் மண்பானையில் நம்ம கலர் பெயிண்டிங் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதில் வந்துட்டு உள்ளே வந்து வெண்ணெய் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரிஜினல் வெண்ணெய்லாம் கொடுத்தா குழந்தைங்க அதை ரொம்ப உழப்பிடுவாங்க அப்படின்ட்டு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அதை ஒரு வெண்ணெய் மாதிரி காமிக்கணுன்றதுக்காக பிக்சர் எடுக்கிறதுக்காக வச்சுருந்தோம். வெண்ணெய்க்கு பதில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து உள்ளே நிறைய டிஷ்யூ பேப்பர்ஸ் உள்ளே வச்சு அப்படி வெண்ணெய் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டோம். கையில் புல்லாங்குழல் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் செட்டோடு இருந்துச்சு. ஆக்சுவலி அது ப்ளைனாக இருந்துச்சு. அது ரொம்ப இந்த காஸ்ட்யூமுக்கு ஒத்து வராது அப்படின்றதுக்காக அதில் வந்துட்டு ரெட் கலர் செலோ டேப் வந்து சுற்றிட்டோம். அதில் ரெட் கலர் செலோ டேப் வந்து க்ராஸாக வர மாதிரி சுற்றி ஒட்டி அதை புல்லாங்குழல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இடுப்புக்கு பார்த்திங்கன்னா ஒட்டியானம் வந்து பாசியில் ஆன ஒட்டியானத்தை வந்து போட்டு விட்டோம். அந்த அங்கவஸ்திரத்தை வந்து அந்த ஒட்டியானத்துக்குள்ளே விட்டு பின்னாடி கட்டி விட்டாச்சு. அந்த ஒட்டியானத்துலேயே வந்து சைடில் வந்து அந்த புல்லாங்குழல் சொருவி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கண்ணன் மாதிரி ரொம்ப அழகாக தோற்றம் தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் மாடல் பார்த்துடலாம். செகண்ட் மாடலில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஷர்ட் போட்டு விட்டோம். இதுதான் வந்து ஆக்சுவலி செட்டான ட்ரெஸ்ஸு. அந்த தலைக்கு வச்சுருக்க அந்த கிரீடம், அந்த புல்லாங்குழல், அந்த ஷர்ட்டு, அந்த தோத்தி பேண்ட்டு இது 4 வந்து செட்டு. ஜஸ்ட்டு 250 தான் இது. சரி, அது எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே செட்டாக போட்டு விட்டோம். கூடவே வந்து அந்த பாசிலாம் வந்து அதே தான் போட்டு விட்ருந்தோம். தலைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா?
அந்த ஹேர் பேண்டோட பிரேஸ்லெட் முத்தில் வச்சு அந்த பிரேஸ்லெட் வந்து அதுக்குள்ளே விட்டு அந்த பிரேஸ்லெட் வந்து சைடில் வர மாதிரி வச்சு அந்த கிளிப்பை வந்து தலையில் போட்டு விட்டோம். அந்த கிரீடத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்ருக்குற மாதிரி மாட்டி விட்டோம். கீழே இடுப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒட்டியானம் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக அதே ஒட்டியானம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு முத்தால் வந்து ஆன ஸ்டோன் வச்ச ஒட்டியானம் மாதிரி. ஆக்சுவலி அது ட்ரெஸ்ஸில் இருந்தது. இந்த பழைய ட்ரெஸ்ஸில் இருந்து எடுத்தது. அந்த முத்து மாதிரி கழுத்துக்கு வர செயின் மாதிரி வரும், அதுலேருந்து எடுத்தது. இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லா சூட் ஆச்சு. பட் இது கிருஷ்ணர் மாதிரி இல்லை, கொஞ்சம் பலராமன் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு மாடல் நம்ம பார்ப்போம். தேர்ட் மாடல் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான மாடல் தான். அந்த பேண்ட் வந்து தோத்தி பேண்ட் வந்து சேம் தான். மேலே வந்து ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷால் இருக்குது பார்த்திங்களா, கலர்ஃபுல்லான ஏதாவது ஒரு ஷால் எடுத்து அதை மடிப்பு வச்சு வந்து மேலே அதை ஒரு அங்கஸ்தர மாதிரி போட்டோம். அது ஒரு மாடலாக வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தைக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு வழக்கம் போல் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் குழந்த பாதத்தை வச்சு நடக்க சொல்லி வீட்டுக்குள்ளே வர வச்சு சாமி பூஜை ரூம் வரையும் நடக்க வச்சு கிருஷ்ண ஜெயந்தி வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச பலகாரங்கள் செஞ்சு மெயின் வந்து அவல், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான அவல் வச்சு பலகாரங்கள்லாம் செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம்.